வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்னைக்கு சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகளை பற்றிய பொதுவான பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக புதுமண தம்பதியரை ஆடி மாதம் சீர்வரிசை கொடுத்து பெண்ணை தாய் வீட்டிற்கு அழைத்து சென்று கணவன் மனைவியை பிரித்து வைக்கின்றனர். அப்படி செய்யலைன்னா ஆடி மாதம் கருத்தரித்து சித்திரையில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் சுட்டரிக்கும் வெயில் காலம்னால அக்னி நட்சத்திரம் போன்ற கடுமையான வெயில் நிலவும் காலம். அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் பிறந்த பச்சிளங்குழந்தைகள் அந்த வெயிலை தாங்காது. அதனால் இந்த மாதிரி செய்கிறாங்க. இது ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத். ஆனால் உண்மையிலேயே சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகள்லாம் அதி விசேஷமான குழந்தைகள். ராமபிரான் சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் அவதரித்தார். கடக ராசி கடக லக்னத்தில் அவதரித்தார். சித்திரை மாதம் மேசத்தில் சூரியன் உச்சமடைகிறார். நவகிரகங்களோட தலைவன் யார்? சூரியன். அவரே உச்சம் அடைஞ்சார்னா அவங்களோட அந்த மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் எப்படிப்பட்ட தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க. அரசாங்கத்தின் மிக உயர்ந்த ஆளுமை திறன் வாய்ந்த பதவிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே, அது தவிர பெரிய பெரிய நிறுவனங்களோட வச்சு நடத்துகிற முதலாளிகள், அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகங்களே. மகத்தான ராஜயோகம் பெற்றவர்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படிகளை ஏறுபவர்களும் இவர்களே. சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் பெற்ற தகப்பனுக்கு பெருமை தேடி கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க. தன்மானத்துடன் வாழ்பவர்கள், குடும்பத்தையே முன்னேற்றி செல்பவர்கள். தன் முன்னேறது மட்டுமில்லாது குடும்பத்தையே முன்னேற்றி செல்பவர்கள். உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய தகுதி பெற்றவர்களும் இவர்களே. இவர்களுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி இவங்க வாழ்க்கை முழுவதுமே தினந்தோறும் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறக்கும். பெரிய பெரிய சமஸ்தானத்தை உருவாக்க வல்லவர்களும் இவர்களே. தைரியம், தலைமை குணம், தன்னம்பிக்கை, பிடிவாத குணம், சாதிக்க துடிக்கும் வைராக்கியமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவது, இப்படி தான் அப்படின்னு பிளான் போட்டு செயல்படுறதில் இவங்க வல்லவர்கள். சித்திரை மாதத்தில் தான் மதுரை மாநகரில் சைவமும் வைணமும் கடந்த வகையில் சித்திரை திருவிழா 15 நாட்கள் நடக்கும். மொத்தத்தில் சித்திரையில் பிறந்தவர்கள் யாவரும் சூரியனைப் போல பிரகாசமாக வாழ பிறந்தவர்கள் மற்றும் ஆள பிறந்தவர்கள்.